அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆசிரியர்களின் குற்றப்பின்னணி குறித்து காவல்துறையினர் மூலம் விசாரணை நடத்தும் விவகாரம் தொடர்பாக விரைவில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவலை வழங்கியிருக்கிறது. ஆசிரியர்களின் குற்றப்பின்னணி குறித்து காவல்துறையினர் மூலம் விசாரணை நடத்தும் விவகாரம் தொடர்பாக விரைவில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் தகவலானது வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். விரைவில் அது தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் அளித்திருக்கிறது. உயர்நீதிமன்ற யோசனையின் அடிப்படையில் அந்த தகவலும் வழங்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது என, நீதிமன்றத்தின் உத்தரவு என, விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை இழைத்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற சூரிய பிரகாசம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் போலி என்சிசி முகாம் நடத்தியதாக கூறப்படும் மேலும் 3 பள்ளிகளில் நேரில் விசாரணை நடத்தி அறிக்கையை தாக்கல் செய்யும்படி கிருஷ்ணகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய குழு தலைவருக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் டி கிருஷ்ணகுமார் மற்றும் பி பாலாஜி அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன், கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன், தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஆகியோர் ஆஜராகி இருந்தனர். அப்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவரான மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி இடமாற்றம் செய்யப்பட்டதால் அவர் தரப்பில் இடைக்கால அறிக்கை சீலிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்யப்பட்டது. மனதார் சூரிய பிரகாசம் ஆஜராகி திருச்செந்தூரில் மாணவிக்கு மது கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவலை தெரிவித்தார். அதற்கு அரசு தரப்பில் பள்ளிகளில் பாலியல் தொல்லை குறித்து புகார் பெட்டிகள் வைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் இது தொடர்பான அறிவிப்பு நேற்று வெளியிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் மாணவிகள் பாதுகாப்பு குழு அமைக்கப்பட உள்ளதாகவும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஆசிரியர்களின் குற்ற பின்னணி குறித்து காவல்துறையினர் மூலம் விசாரணை நடத்துவது குறித்து உயர்நீதிமன்றம் தெரிவித்த யோசனை தொடர்பாக விரைவில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்றும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அது சம்பந்தமான உத்தரவுகளை அடுத்த விசாரணையின் பொழுது தாக்கல் செய்யக்கூடிய நீதிபதிகள் கிருஷ்ணகிரி போலி என்சிசி முகாம் குறித்து விவகாரம் தொடர்பாக மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய குழு புதிய தலைவரினுடைய அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை நவம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.